வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஹை ஜம்ப் வந்து 1.40 மீட்டர் பண்ணோம்னாவே 2 ஸ்டாரு. அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹை ஜம்பிங் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய முக்கிய பயிற்சி. ஸோ முக்கிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஜம்பிங் செய்வதற்கு முன்பு இந்த பயிற்சி பண்ணுங்கள். ஓகேவா? அதான் இங்கே பாருங்கள், படத்தில் பாருங்கள், அந்த மேன் என்ன பண்ணுறான், அந்த பாக்ஸ் மேலே எகிரி குதிக்கிறானா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஈஸியான ஒன்று, ஸ்கிப்பிங். படத்தில் பாருங்கள், அங்கே ஸ்கிப்பிங் பண்ணுறாரா, அந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த பாக்ஸ் மேலே எகிரி குதிக்கிறதும் அப்புறம் இந்த ஸ்கிப்பிங்கும் கொஞ்சம் காலமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஜம்பிங்க்கான ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸ்கிப்பிங் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த 10 மினிட்ஸ் உங்களால் பண்ண முடியும்னா 3 பிரேக்காக பண்ணுங்கள். 3 மினிட்ஸுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மறுபடியும் 3 மினிட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் 3 மினிட்ஸு. இல்லை நீங்கள் வந்து அதிக மூச்சை தாக்கு பிடிக்கிறவராக இருந்தால் நீங்கள் ஒரே அடியாக 10 மினிட்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹை ஜம்ப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு 2 வகை இருக்குது. ஓகே, போஸ்பெரி ஜம்பிங் ஒன்று, கத்திரிக்கோல் ஜம்பிங் ஒன்று. கத்திரிக்கோல் ஜம்பிங் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது கத்திரிக்கோல் ஜம்பிங்கிறது இதுதான் கத்திரிக்கோல் ஜம்பிங்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வலது காலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இடது காலை கொண்டு வரலாம், இல்லை இடது காலை கொண்டு வந்துட்டு வலது காலை கூட கொண்டு வரலாம். ஸோ இந்த போஸ்பெரி ஜம்பிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் 1968 நடந்த ஒலிம்பிக்கில் பாஸ்புரி பிளாக் என்பவர் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பண்ணார். அதாவது இடுப்பம் முதுகை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு காலை கொண்டு வருது. ஸோ நமக்கு வந்து 1.4 மீட்டர் அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு வந்து கத்திரிக்கோல் ஜம்பிங்கே போதும். ஸோ கத்திரிக்கோல் ஜம்பிங்னா ஃபஸ்ட்டு உங்களோட கம்ஃபர்டபுள் லெக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லெக்கை பின்னாடி கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாதையை நோக்கி ஓட தயாராகுங்கள். பெரும்பாலான ஜம்பர்கள், அதாவது பாதையை நோக்கி எப்படி ஓடுறது, பெரும்பாலான ஜம்பர்கள் பட்டியல்ங்கிறது இந்த மேலே இருக்கிற அந்த குச்சி தான் பட்டியில் குதிப்பதற்கு முன்பு 10 முன்னேற்றங்களை மட்டுமே எடுப்பார்கள். அதாவது 10 அடி, அதாவது இந்த பட்டிக்கும் அவர் நிற்கிறவருக்கும் வந்து 10 அடி கேப் இருக்கும். எனவே இதை உருவகப்படுத்த நீங்கள் பாய்ங்கிறது மேட்டு, பாயிலிருந்து குறைந்தது 10 இடங்கள் தொலைவில் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து பாயின் முன் நேரெதிராக ஓட வேணாம். அதாவது பாய் இங்கே இருக்குன்னா நீங்கள் அதுக்கு நேராக நிற்க வேண்டாம். உங்கள் ஓட்டத்தில் 10 முன்னேற்றங்களை பற்றி பட்டியை நோக்கி திரும்பும் மூலம் ஜே வடிவத்தில் இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ட்ராக்கில் வர மாதிரி ஜே வடிவத்தில் வந்து சைடாக குதிக்கிற மாதிரி, அதுதான் வந்து ஜே வடிவம். நீங்கள் நேராக வந்து போகாதீங்க, நேராக மேட்டுக்கும் நீங்களும் நேராக இருக்கிறத வந்து முற்றிலும் தவிர்த்துக்கங்க. ஜே வடிவத்திலே போய் குதிங்க. நீங்கள் ஓடத் தொடங்குவதற்கு முன்பு குறைந்தது 9 அடி. ஓகே, 9 அடி வந்து உங்களுக்கு லெஃப்ட் பழக்கம் இருக்குன்னா லெஃப்ட் சைட்லேருந்து குதிங்க, இல்லைனா வலதுபுறத்திலிருந்து குதிங்க. உங்கள் வலதுகால் ஆதிக்கம் செலுத்தினால் நீங்கள் பாயின் வலதுபுறமாக இருக்க வேண்டும். ஓகே, கம்ஃபர்டபுள் லெக் வந்து உங்களுக்கு ரைட் லெக்னா ரைட் சைட்லேருந்து வாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லெக் லெஃப்ட் லெக்னா லெஃப்ட் சைட்லேருந்து வாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் வலதுகால் ஆதிக்கம் செலுத்தினால் நீங்கள் பாயின் வலதுபுறமாக இருக்க வேண்டும், உங்கள் இடதுகால் ஆதிக்கம் செலுத்தினால் பாயின் இடது பக்கமாக இருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து பாதையை எவ்வாறு அமைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி ஓடுறது, அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கத்திரிக்கோல் தாவலை பயன்படுத்தி பட்டியை தாண்டுதல். ஓகே, கத்திரிக்கோல் தாவல்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லெக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு பின்னாடி லெக்கை கொண்டு வரது. ஓகே, நீங்கள் வேறு வழியில் பட்டியையும் தாவலாம். அதாவது வேறு வழியில்னா போஸ்பெரி ஜம்பிங் சொல்கிறாங்க. போஸ்பெரி ஜம்பிங் நமக்கு தேவையே இல்லை. ஸோ 1.4 மீட்டருக்கு வந்து போஸ்பெரி ஜம்பிங்லாம் தேவையே இல்லை. ஸோ கத்திரிக்கோல் ஜம்பிங் பாருங்கள், குறைவான சிக்கலான ஜம்பிங், அதாவது குறைவான ரிஸ்க்கு. ஓகேவா? குறைவான சிக்கல் தான் இருக்கும். ஜம்பிங் ஜே வடிவ ரன் பாதையை பின்பற்றுவதன் மூலம் செய்யப்படுகிறது. பட்டியின் மேல் உங்கள் பின்னோக்கி மறைப்பதற்கு பதிலாக உட்கார்ந்த நிலையில், அதாவது முதுகை நம்ம வந்து கொண்டு வந்து தாண்டுவோம் இல்லை, அதுதான் வந்து போஸ்பெரி ஜம்பிங். அதற்கு பதிலாக உட்கார்ந்த மாதிரியே, படத்தில் இருக்குல்ல, இந்த படத்தில் பாருங்கள், உட்கார்ந்த நிலையில் முதுகில் நேராகவும் கால்களுக்கு உங்களுக்கு முன்னால், அதாவது கால்கள் உங்களுக்கு முன்னால் கொண்டு போயிடணும். அதாவது முதுகு அப்படியே நேராக வச்சுக்கோங்க. பொசிஷன் பாருங்கள், படத்தில் பாருங்கள், முதுகை நேராகவே வச்சுக்கிட்டோம், முதுகை நேராக இருக்குது, காலை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதே வந்து போஸ்பெரி ஜம்பிங்கில் வந்து முதுகை நம்ம பெண்ட் பண்ணி போகணும். ஓகே, ஸோ நமக்கு கத்திரிக்கோல் ஜம்பிங்கே ரொம்ப எளிமையானது தான். நெக்ஸ்ட்டு, வேகத்தை பெற நிலையான வேகத்தில் பட்டியை நோக்கி ஓடுங்கள். ஓகே, வேகம் தான் ரொம்ப முக்கியம். ஜம்பிங்கில் என்றைக்குமே வேகம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஜே வடிவ ஓட்டத்தையே வந்து மேற்கொள்ளுங்க. சரியான படிவத்துடன் நீங்கள் நம்பிக்கையுடன் பட்டியை நோக்கி ஓட முடியும். ஓகே, ஜே வடிவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்த
நேரத்தை மிச்சப்படுத்த ஜெயவடிவ ஓட்டத்தின் போது மூளைகளை வெட்ட, அதாவது இங்கே கிராஸ் பண்ணுறோம்ல அதுதான் வந்து அந்த மூளைகள்னு சொல்கிறாங்க, மூளைகளை வெட்ட வேண்டும். ஓகே, குதிக்க உங்களுக்கு அதிக வேகத்தை அளிக்க முழு பாதையும் இயக்குவது முக்கியம். ஓகே, வேகமாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூளையை வெட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தரையிலிருந்து தள்ளுங்கள். அதாவது இப்போ தான் முக்கியமான ஸ்லைடு, எப்படி நம்ம ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள், வலது காலை நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்கன்னா இடது காலில் புஷ் கொடுங்க. ஓகே, புஷ் பண்ணுங்கள். அதாவது தரையிலிருந்து தள்ளுதல். நீங்கள் ஓடுவதை பயிற்சி செய்யும் போது உங்கள் ஆதிக்கம் செலுத்தாத காலால் தள்ளி, அதாவது ஆதிக்கம் இவருக்கு வந்து ரைட் லெக் வந்து ஆதிக்கம் செலுத்துவது, லெஃப்ட் லெக் வந்து ஆதிக்கம் செலுத்தாத லெக். ஓகேவா, ரைட் லெக் ஏன்னா இவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்து குதிக்கிறாரு. லெஃப்ட் லெக் வந்து ஆதிக்கம் செலுத்தாத கால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த காலால் நீங்கள் புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி வலது காலை அந்த பக்கம் கொண்டுட்டு போயிருங்க. ஓகே, உங்கள் ஆதிக்க முழங்காலை காற்றில் வீசுவதன் மூலம் குதிக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஆதிக்கம் செலுத்தாத கால், அதாவது லெஃப்ட் காலை ஆதிக்கம் செலுத்தாத கால்களால் தள்ளுங்கள். ஆனால் உங்கள் ஆதிக்க காலை காற்றில் விடுங்கள். உங்கள் காலை நேராக வைத்திருங்கள். ஓகே, ரொம்ப முக்கியம் வந்து காலை நேராக வச்சிருக்கிறது தான். காலும் இடுப்பும் சேம் இதில் இருக்கணும். ஓகே, நீங்கள் தரையில் உட்கார்ந்திருப்பதை போல இடுப்பில் வளைந்திருக்க வேண்டும். உங்கள் கால்கள் ஒருபோதும் உங்கள் இடுப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்களோட கால்கள் வந்து இடுப்பை விட ஒருபோதும் அதிகமாக இருக்கக்கூடாது. ரெண்டும் சமமாக இருக்கலாம். ஓகே, உங்கள் இடுப்பும் காலும் நம்ம உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும் இடுப்பும் காலும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் குதிக்கும்போது உங்கள் உடல் பட்டியில் இணையாக இருக்க வேண்டும். ஓகே, நீங்கள் ஒரு பக்கவாட்டு இயக்கத்தில் குதித்து வருவீர்கள், அது உங்களை பட்டியில் கொண்டு செல்லும். ஓகே, ஸோ பட்டிக்கு மேலே போகிற மாதிரியே நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, பட்டிக்கும் உங்கள் காலுக்கும் மேலே இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஹை ஜம்பிங்கில் வந்து ரூலு. ஸோ ஜம்பை முடிக்க, அதாவது இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இரு கால்களையும் நேராக வைத்து உங்கள் ஆதிக்கம் செலுத்தாத காலையும் உங்கள் நீட்டி காலை ஆடுங்கள். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் லெக் போயிடுச்சு, இப்போ ஆதிக்கம் செலுத்தாத கால் லெஃப்ட் லெக்கை வந்து நம்ம மறுபடியும் இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது கத்திரிக்கோலை மூடுவதற்கு ஒத்த இயக்கத்தை உருவாக்கும். ஓகே, கத்திரிக்கோள் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான். இதனால் கத்திரிக்கோள் தாவல் என்று பெயர். அதனால தான் இந்த இதுக்கு வந்து கத்திரிக்கோள் தாவல் என்று பெயர் வச்சாங்க. உங்கள் முதுகை நேராகவும் உங்கள் கால்கள் உங்களுக்கு முன்னால் நீட்டவும் வைக்கும். உங்கள் வேகமானது உங்கள் பட்டியின் மேல் மற்றும் பாய் மீது கொண்டு செல்லும். ஓகே, இது பாருங்கள், இப்போ இந்த ஸ்லைடு காட்டுறேன் பாருங்கள். மூணும் ஒரே இதில் வந்து, அதாவது ரைட் லெக்கை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போயிடணும். அது அப்புறம் இடுப்புக்கும் ரைட் லெக்கும் நேராக இருக்கணும், இடுப்பும் ரைட் லெக்கும் நேராக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஆதிக்கம் செலுத்தாத கால் லெஃப்ட் லெக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, இதில் முக்கியமான என்னென்னா, உங்கள் பட்டி விழ மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் உடனே அந்த பக்கம் குதிச்சுட்டு மேட்டை விட்டு வந்துடுங்க. அது சக்ஸஸ்ஃபுல் தான். நீங்கள் மேட்டில் இருக்கும்போதும் உங்கள் பட்டி எங்கே இருக்குன்னு தான் பார்க்கணும். ஓகே, நீங்கள் மேட்டை விட்டு இறங்கின பிறகு பட்டி விழுந்தா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஜம்பிங் தான், அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு பட்டி விழறதுக்கு முன்னாடி நீங்கள் மேட்டை விட்டு எந்திரிச்சு வந்துட்டிங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஜம்பிங். ஓகேவா, நீங்கள் அந்த பட்டி விழும்போதும் நீங்கள் மேட்லேயே இருந்தீங்கன்னா தான் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்டி விழற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் குதிச்ச உடனே அடுத்த செகண்டே வந்து மேட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அந்த செகண்டு தான் உங்களோட வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு செகண்ட் தான் வித்தியாசம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ.